தமிழகத்தில் பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி சேர்ந்தால் வெற்றி பெற முடியாது என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பொதுச் செயலாளர் அபுபக்கர் தெரிவித்தார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பொதுச் செயலாளர், மத்திய பாஜக அரசு சிறுபான்மையின மக்களை வஞ்சித்து வருவதாக கூறினார். 2026ஆம் ஆண்டு சிறுபான்மையின தாழ்த்தப்பட்ட மக்களின் வாக்குகளால் திமுக அரசு மீண்டும் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க உள்ளோம் என்றும் கூறினார். இதுவரை நிகழ்ந்திருக்கக்கூடிய நிகழ்வாகும். அதே அடிப்படையிலே பல்வேறு நன்மைகளை கல்விக்காக வேண்டி எல்லோருக்கும் எல்லாம் என்ற லட்சியத்தோடு எல்லா சமுதாய மக்களுக்காகவும், பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி கட்டணமில்லா பயணம் செய்யக்கூடிய பேருந்துகளை வழங்கி, அதே போன்று உரிமை தொகையை வழங்கி, மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தை வழங்கி, அதே போன்று பாஜகவினுடைய தமிழ்நாட்டுக்கு விரோதமான திட்டங்களை துணிவோடு எதிர்த்து சிறுபான்மை சமுதாயத்தை வஞ்சிக்கக்கூடிய பாஜகவினுடைய சட்டங்களை சட்ட போராட்டமும் செய்து எல்லா நிலைகளிலும் துணை நிற்கக்கூடிய திமுக கூட்டணி தான் வலுவான கூட்டணி. திமுக கூட்டணி தான் 2026 தேர்தலிலும் வெற்றி பெறும். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். அதற்கு நாங்கள் எல்லோரும் கடுமையாக உழைக்க வேண்டும்.